வணக்கம். இது பக்தி பாட்காஸ்ட் வித் பாண்டே சார். இன்னைக்கு ஆடி அமாவாசை, பித்ருக்களுக்கான நாள். எந்த அமாவாசையிலையும் அவங்கள நினைக்கலனாலும் இந்த அமாவாசையில் பண்ணால் நம்மளோட பித்ரு கர்மா குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ரு கர்மா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நம்மளுக்கு இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வருது. பாண்டே சார் நிகழ்ச்சியில் பாண்டே சார் கிட்ட கர்மா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான விளக்கம் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஹிந்து தர்மத்தில் தான் நிறையா இருக்குது. நம்ம தர்மத்தில் மட்டும்தான் இருக்கா? என்னோட சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரே குடும்பத்திலேயே ஒரு சூழல்லையே படித்து ஒரே மாதிரி வளர்கிற குழந்தைங்கள்லையே இப்போ டெண்டுல்கர் ஃபேமிலியில் பார்த்தா அவங்க அண்ணனுக்கு தான் கிரிக்கெட்டில் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் இவர் தான் நல்லா வந்தார். நம்ம பிரதமர் மோடி குடும்பத்துலேயும் அவருக்கு நிறைய சிப்ளிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவர் தான் இப்படி வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரே சூழலில் பிறந்தவங்களே ஒருத்தவங்க நல்லா ஷைன் ஆகிறதுக்கும் ஒருத்தவங்க அந்தளவுக்கு இதாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய கர்மாவா? அதுதான் கர்மாவா? முதல்ல அந்த கர்மா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தியரி. நீங்கள் அதற்கு முன்னாடி நிறைய கேள்விகளை ஒன்றா எடுக்கிறதுனால நான் ஒன்றா ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நரேந்திர மோடி ஒரு தாய் மகன், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சகோதரர்கள் 5 பேர் மொத்தமாக. ஒருத்தர் பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் கடை வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் மட்டும் பிரதமர் ஆனாரே அப்படின்னா, அது இன்னொரு டாபிக், நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பேச வேண்டிய டாபிக். அது ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. அது கர்மாவில் ஜாதகத்தில் ஒரு பார்ட் கர்மா. நம்ம ஜாதகத்தில் உங்களுக்கு தெரியும் 12 கட்டம் இருக்கும், 9 ராசி, 27 நட்சத்திரம், 12 ராசி 27 நட்சத்திரம். கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டத்தில் மாறி 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 உள்ளே போகும்போது அதில் 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிற அந்த கர்மா. ஸோ அந்த 12 கட்டத்தில், அந்த 12 ராசியில், 27 நட்சத்திரத்தில், அது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஆஸ்பெக்டில் ஒன்று கர்மா. மொத்தமே கர்மா கிடையாது. அந்த ஜாதகம்ங்கிறது மொத்தமாக கர்மா கிடையாது. ஜாதகத்தில் ஒரு முக்கியமான அம்சம் கர்மா. அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க, 5ஆம் இடம் சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். அது ஒவ்வொருத்தரும் எப்படி இவர் ஆறாரு அப்படின்னு. ரெண்டாவது சச்சின் டெண்டுல்கருடைய அண்ணனுக்கு தான் ரொம்ப கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வேறு, கிரிக்கெட் விளையாடுறது வேறு. நம்ம மந்திரா பேடி தான் பியூட்டிஃபுல்லாக கிரிக்கெட்டை கமெண்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கமெண்ட்ரி பண்ணுறாங்களே, அவங்க விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. அது ஸோ அவங்க பிளேயர், அதுக்கு நம்முடைய ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் நம்ம இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பிளேயராக இருக்கிறது வேறு, கமெண்டேட்டராக இருக்கிறது வேறு, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வேறு, நீங்கள் உள்ளே இறங்கி பண்ணுறதுங்கிறது வேறு. அப்போ இது ஒன்றுக்குமே ஒரு மாறுபடும் நம்ம பார்க்குறோம். அப்போ யாரால் வீனஸ் வில்லியம்ஸ், செரீனா வில்லியம்ஸ் 2 பேருமே ட்வின்ஸ். அவங்க ஒரே குடும்பம், அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே அப்பா அம்மாவால் கடுமையான ட்ரெயின் பண்ணுறாங்க. 2 பேருமே ஷைன் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு பீரியட் நல்லா இருந்துச்சு, இன்னொருத்தருக்கு வேறு பீரியட் இருந்துச்சு. 2 பேருமே ஷைன் பண்ணாங்க. 2 பேருமே மோதி இருக்கிறாங்க. 2 பேரில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கா, ஒருத்தர் தோற்றுருக்காங்கிற பார்த்துருக்கோம். அப்போ இது எப்படி அப்படின்னா 2க்குமே அந்த டிஃப்ரென்சஸ் வருது. நம்ம ஜாதகத்தை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். எனக்கு அதில் பெரிய ஞானம் இல்லை, இருந்தாலும் நம்ம ஒரு நாள் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்கிறது அந்த ஆடி அமாவாசை முதல்ல ஆரம்பிச்சிங்க. அந்த பாயிண்ட்டு நம்ம யோசிப்போம். நம்ம எல்லா நாளுமே பித்ருக்களுக்கு கர்மா பண்ணலாம். நம்ம பித்ருக்களுக்கான கர்மா பண்ணுறது இன்றைக்கி தான் பண்ணாங்க தான். ஏன் அப்புறம் அமாவாசைக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அமாவாசையில் தான் பண்ணுறோங்கிற ஒரு பாயிண்ட்டு, ஆடி அமாவாசைங்கிற 2ஆம் பாயிண்ட். எல்லாத்துலேயும் விசேஷம் ஆடி அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். அப்போ அமாவாசைக்கு ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம பெரியவர்களை நினைத்துக்கொள்வது, மூதாதையர்கள், முன்னோர்கள், அவங்கள நினச்சிக்கிறது இன்றைக்கி தான் நினைக்கிற கணக்கு இருக்காங்க, என்றைக்கு தான் நினச்சிக்கலாம்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எப்படி நம்ம நெருப்பு எல்லாவற்றையும் சுயரித்துக் கொள்கிறது, எல்லாவற்றையும் நெருப்பாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சூரியன். இந்த சூரியன் ரொம்ப அது நவகிரகங்கள்லேயே எல்லாத்துக்குமான மையம் அவர் தான். அவரை சுற்றி தான் மொத்தமாக நம்ம எல்லா கிரகங்களும் சுற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சூரியன் தான் எல்லாத்துக்குமான மையப்புள்ளி. நம்ம சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லி அந்தணர்கள் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்னுடைய சரியான ஞானம் இல்லை. திரிகால சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வேளையுமே செய்கிறது. 3 வேளையுமே எதை மையப்படுத்தி? காலையில் சூரிய உதயத்தின் போது, மதியம் சூரியன் உச்சியில் இருக்கும்போது, சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்தின் போது. அப்போ இந்த 3 வேளை தான். அப்போ சூரியனை மையப்படுத்தி தான் இதுன்னு பார்க்குறோம். நம்முடைய பொங்கல்லேருந்து, நம்முடைய அறுவடை திருநாள்லேருந்து, நம்முடைய கேலண்டர்லேருந்து எல்லாமே சூரியனை மையப்படுத்தி இருக்குங்கிற பார்க்குறோம். நம்ம வட மாநிலங்களில் சந்திரனை மையப்படுத்தி இருக்கோம். நம்மகிட்ட சூரியன், வட மாநிலங்களையுமே சூரியனை மையப்படுத்தி தான் இருந்தது. பிறகு முகலாயர்களால் சந்திரனை மையப்படுத்தி இருந்ததுன்னு என்னுடைய பிளைண்ட் தியரி. அது அது மேபி ராங், அது தப்பாக கூட இருக்கலாம். அதுக்கு வேறு டீல் இருக்கலாம். அவ்வளோ தூரம் எனக்கு ஞானம் இல்லை. அதில் நிறைய நெரூர் சாமிகள் உட்பட பல பெரிய பெரிய விற்பனர்கள்லாம் அதில் இருக்காங்க. ஸோ நாம் சூரியனை மையப்படுத்தி நம்முடைய எல்லா கால்குலேஷனையும் பண்ணுறோம். அவள் பகல் அப்படிங்கிறது சூரியனை பற்றி பாரதியார் ரொம்ப அழகாக சொல்கிறார். இரவு என்பது குறைந்த வெளிச்சம்ன்றார்.
இரவுன்னா வெளிச்சமற்ற தன்மை இல்ல. வெளிச்சத்தோட ரேஷியோ குறைஞ்சுக்கிட்டே வருதுல்ல. குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் அந்த 0 இஸ் ஆல்சோ நம்பர் சொல்றோம்ல. 0 தான் ரூட் நம்பருமே கூட உங்களுக்கு. அப்ப இரவு என்பதே குறைந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்ற மாரி நம்ம வந்து எல்லாமே சூரியனை மையப்படுத்தி தான் வச்சிருக்கோம். மொத்தமே கணக்கு உங்களுக்கு. அப்ப நம்முடைய காலண்டர், நம்முடைய டே, நம்முடைய அறுவடை, நம்முடைய விவசாயம், நம்முடைய எல்லா வாழ்க்கை எல்லாமே வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நல்ல மருத்துவ வல்லுநர்கள் வந்து சூரிய அஸ்தமனத்தோட சாப்பாட முடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 6 மணிக்கு மேலன்னு என்ன கணக்குன்னா, அந்த 6 மணிக்கு தான் அப்ராக்ஸிமேட்டா அந்த சூரிய அஸ்தமனம்ங்கிறது நடக்குங்கனால. ஸோ எல்லாமே அந்த சூரியனை மையப்படுத்தி தாங்க பார்க்குறோம். அந்த சூரியனை சுற்றி இந்த நிலவு வந்து வருது. மாத்தி மாத்தி சுத்தி வருது. இந்த சந்திரன் வந்து சூரியனை சுற்றி வரும்போது, அது தன்னைத்தானே சுத்திக்கிடுது. அது தனியாவும் சுத்துது. அப்ப வந்து ஒவ்வொரு திசையில பார்த்தீங்கன்னா, மறைச்சுக்கிட்டே வரும். அது 1 நாள், 2 நாள் அது பிறை நம்ம பார்க்குறோம் கொஞ்சமா. அப்ப அந்த பிறை என்ன சூரியனும், சந்திரனும் எதிர் திசையில இருக்கும்போது, அந்த சூரிய வெளிச்சம் எவ்வளோ போறதோ, அது மிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள் தான் அது மறைஞ்சு நிக்குது. அப்படி வந்து சந்திரன் முழுமையாக மறைந்து சூரியன் நமக்கு நேரடியா வரக்கூடிய நாள் தான் வந்து நமக்கு வந்து அமாவாசை. அந்த அமாவாசைங்கிறது சந்திரன் மறையக்கூடிய நாள். சந்திரன் மறையறது நமக்கு வந்து பெருமை இல்ல. சூரியன் முழுமையாக தெரியல பெருமை. நீங்க இப்ப அமாவாசைன்னா என்னன்னா, சந்திரன் மறைவதில்ல. சூரியன் தெரிவது. முழுமையாக சூரியன் தெரிவது. அப்ப சூரியன் வந்து இது எல்லாத்துக்குமான கடவுளா நம்ம பார்க்கிறோம். வந்து 6 சண்மதங்கள்ல வந்து சௌரம் அப்படின்னு ஒரு மதம் சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரகம் அப்படிங்கிற மாரியே வந்து கானபத்தியம்ங்கிற மாரியே சௌரம் அப்படின்னு ஒண்ணு சூரியனை மையப்படுத்தி ஒரு வழிபாட்டு முறை நம்மட்ட இருந்திருக்கு. தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. இந்தியா முழுக்க இருந்திருக்கு. இந்த 6 ஷண்மதங்கள்ல வந்து அது ஒரு முக்கியமான மதமா நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த சூரியனை வழிபடுவதற்கான ஒரு உகந்த நாள் அப்படின்னு நம்ம வந்து அந்த அமாவாசைய பார்க்கிறோம். அப்ப சூரியன் தான் எல்லாத்துக்குமான வேரா இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் சூரியன் வந்து ஒரு புல்லுல, மண்ணுல, தண்ணீல பட்டா தான் உயிர் அங்க வந்து உருவாகுதுன்னு பார்க்கிறோம். வெறுமனே இல்லாம நம்ம சூரிய கதிர் படணும், சூரிய ஒளி படணும்னு பார்க்கிறோம். நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. செடிகள் வந்து உள்ள வைக்கக்கூடிய செடிகள், வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய செடி நான் சொன்னதாங்க மாசத்துல ஒரு நாள் வெளியே வைங்கம்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடிய மரங்களாக செடிகளாக இருந்தால் கூட அதை தூக்கி வெளியே வைங்கன்னு சொல்லி சூரிய ஒளிப்பட்டு தான் உயிரை வந்து உயிர்ப்பிக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ லைஃப் அப்படிங்கிறது உயிர் வந்து எல்லாமே வந்து சேர்ந்து சூரியன் வந்தால் தாங்கனால இந்த அமாவாசை நாள் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த அமாவாசையில் சூரியன் வந்து உயிர்ப்பிக்கக்கூடியனால அந்த உயிர் வந்து நமக்கு கொடுத்தது வந்து முன்னோர்கள் மூதாதையர்கள். அப்போ அவங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு இடையில டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நேரடியான ஒரு நாள் பார்க்குறது தான் இந்த புத்திருக்களுக்கான நேரடியாக நம்ம அடையக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசைங்கிறது. 2வது பாயிண்ட் வந்து கர்மா அப்படிங்கிற தியரி பற்றி. இந்த கர்மா வந்து இந்து மதத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம். இன்னொரு மதத்திலே கிடையாது. நான் அறிஞ்ச என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வகையில். மற்ற எல்லா காலத்துலையுமே பாவம் இருக்குது, புண்ணியம் இருக்குது, சொர்க்கம் நரகம் கூட இருக்குது, மேலோகம் இருக்குது, கடமைக்கான பலனை அனுபவிப்ப அப்படின்னு இருக்குது. ஆனால் மறுஜென்மம் அப்படிங்கிறது இல்லை. இந்த மறுபிறவி அப்படிங்கிறதும் கர்மா அப்படிங்கிறதும் அது வந்து நம்மகிட்ட மட்டுமே இருக்குது. நீங்கள் இஸ்லாம் உள்பட இஃப் ஐ எம் நாட் ராங், எனக்கு அதில் பெரிய ஞானம் இல்லை. இஸ்லாம் உள்பட வந்து நீங்கள் வந்து மறுமையில் பதில் சொல்வீர்கள் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அது வந்து கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அது என்னென்னா மறுபிறவியில் இல்லை. நீங்கள் மேலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், நீங்கள் கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குமாங்க. நம்மக்கிட்ட என்னென்ன தத்தம் கர்மமே கட்டளைக்கல். வள்ளுவர் சொல்கிறாரு, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். இந்த கர்மம் அப்படின்னா என்ன? கர்மா அப்படின்னு. கர்மம்னா கர்மா தான் கர்மம். கர்மா அப்படின்னு சொல்கிறோம், கர்மம் அப்படின்னு ஒரு தமிழ் படுத்தி லக்ஷ்மணன் அப்படிங்கிறத லக்குவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. லக்ஷ்மணன் அப்படிங்கிறது இலக்குவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அப்படியே தமிழ் படுத்தி சொல்கிறது. இன்னொரு சான்று வள்ளுவர் வந்து அந்த ஐயோ 100 சான்று இருக்காது நமக்கு அதில் வந்து. ஐயோ 100 சான்று. வள்ளுவர் வந்து சனாதன தர்மத்தை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாருன்னு 1000 பேர் சொல்லுவாங்க. 1000 ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்களுக்குலாம் ஆகாது. பெரியார் அதனால தான் வள்ளுவர் எதிர்த்தார். நீங்கள் நல்லா பெரியார் வள்ளுவர் எதிர்த்ததுக்கான காரணம் சனாதனத்தின் அத்தனை கருத்துக்களுமே வந்து வள்ளுவத்தில் இருக்குது. அதுதான் அவங்க முக்கியமான பிரச்சனை. அது கொஞ்சம் ஓரமாக வச்சுக்குவோம். ஸோ அந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தை கிரு அப்படிங்கிற சமஸ்கிருத வேர் சொல்லேருந்து வருது. கிரு அப்படின்னு அது வந்து செயல் அப்படின்னு அர்த்தம், ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம், உருவாக்கம், இயக்கம் அப்படின்னு எல்லாத்துக்கும் 100 அர்த்தங்களை கொண்டது இந்த கிரு அப்படிங்கிற ஒரு ரூட். கிருஷி அப்படின்னு சொல்லி விவசாயத்துக்கு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். அது இந்த கிருலேருந்து தான் வருது. விவசாயங்கிறது செயல்படக்கூடியது. கர்மா கிரியை, கிரியைங்கிற வார்த்தை வந்து அதோடைய வேர் சொல்ல தான் வருது, கிரிங்கிறது தான் வருது. அதிலிருந்து தான் அந்த கர்மா அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இந்த கர்மா, கிரியை, கிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சொல்லுடைய வேறு வேறு அர்த்தங்கள். கிரிங்கிற ரூட் வேர்டுலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள். இதற்கு அர்த்தம் வந்து செயல்படு, ஆக்ஷன், மூவ்மெண்ட், அப்படி இயக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருத்தன் செயல்படுறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இவ்வளோதான். அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் நாம் செய்கிறது, போன ஜென்மத்தில் நாம் செஞ்சது, ஜென்மமாக நாம் செஞ்சது. நம்ம வந்து
எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பர் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் சொல்றார். அதை வந்து நான் எங்கள் அப்பா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே அப்படின்னு பாரதியார் சொல்றார். அப்போ வந்து எங்கள் அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா எல்லாரும் நாங்கள் இங்கே தானே உட்காந்து அத்தனை பேருமே உனக்கு தான் நான் வந்து 7 ஜென்மமாக நாங்கள் உங்களுக்கு வந்து நிற்கிறோம். அடுத்த பாயிண்ட், இந்த 7 ஜென்மம்ங்கிற எப்படி வருது? அப்போ ஜென்மம் ஒருத்தனுக்கு ஒரு ஜென்மம் சரி, 7 ஜென்மங்கிற என்ன இருக்கு? 14 லோகம் சொல்கிறோம், 7 ஜென்மம்ன்றோம். 7 ஜென்மங்கிற கணக்கு என்ன வருது? அப்படின்னா ஒரு ஆள் ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் உரியவன் இல்லை. அவனுடைய செயல்பாடுகள், அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இதற்கு முந்தைய ஜென்மங்களையும் சேர்த்துள்ளது. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறங்கிற இடத்துல அந்த கர்மா அப்படிங்கிறது வருது. ஒன்று, இந்த கர்மாங்கிற தியரி வேறு எந்த மதத்துலையுமே கிடையாது. 2, கர்மாவை விட ஒரு பெஸ்ட்டு லாஜிக்கல், ஃபேக்சுவல், சயின்டிஃபிக்கல் புருவன தியரி வேறு கிடையாது. துஷ்யந்த் ஸ்ரீதர் எடுத்துங்க ஒரு கதைக்கு. அவருடைய பெற்றோர் வந்து சமஸ்கிருதத்தில் மாஸ்டர்ஸ் கிடையாது, விற்பன்னர்கள் கிடையாது. அவர் வந்து நார்மல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக எல்லாரையும் போல் ஒரு பிராமண குழந்தைகள் நல்லா படிக்கணும், பெரிய நிறுவனங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு நிறுவனத்தை போய் படிச்சுட்டு வந்து பிட்ஸ் பிலானியில் படித்தார், எல்லாம் பண்ணுறாரு. இப்போ அவர் மேத்ஸில் சயின்ஸில் இது மாதிரி ஆர்வம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். அவர் வந்து இன்னொரு கவர்மெண்ட் வேலைக்கோ இஸ்ரோலையோ எங்கேயோ போய் வேலைக்கு சேர்ந்துருப்பார். அவர் எப்படி இவ்வளவு ஞானம் மிக்கவராக இங்கே வந்திருந்தாருன்னா அதுதான் அந்த கர்மான்றார். ஒருத்தர் இன்னைக்கு புஸ்தகம் படிக்க ஆரம்பித்து நாளைக்கு இவ்வளோ படிக்கவே முடியாது, யாராலையும் முடியாது. வேலுக்குடி சுவாமிகள் பார்க்குறோம், அவங்க தலைமுறையே வந்து இந்த சனாதன தர்மத்துக்கு அவ்வளோ பெரிய கைங்கரியம் பண்ணியிருக்கு. அப்போ வேலுக்குடி சுவாமிகளுடைய படிப்பு மட்டுமே கிடையாது, அவருடைய அப்பா, அவருடைய தகப்பனார் அது வந்து உள்ளேயே ஓடி வந்திருக்குங்கிற பார்க்குறோம். ரொம்ப எளிமையான இன்னொரு தத்துவம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம அயோத்தியில் ராமர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து ராமருடைய சிலையை வந்து வடிவமைக்கிறாங்க. அந்த சிலையை வடிவமைக்கிறதுக்கு ஒரு நேஷன் வைடு ஒரு காம்படிஷன் வச்சாங்க. நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து சிலை செய்ய ஆர்வம் இருக்குதோ அவங்களாம் எங்களுக்கு மாடல் கொடுங்க, ரஃப் சாம்பிள் கொடுங்க அப்படின்னு. அதில் வென்று வடிவமைச்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த குழந்தை ராமர் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உருவாக்குனது. அவர் யார் அப்படின்னா தலைமுறையாக சிற்பியாக இருக்கக்கூடியவர். அவர் சிற்பியாக இருந்தது போதும், என்னுடைய தொழில் இதுலன்னு விட்டுட்டு வெளியே போனவர். விட்டுட்டு வெளியே போய் நான் ஏதோ படிக்க போகிறேன், நான் ஏதோ தொழில் பண்ண போகிறேன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அது பண்ணார், வந்தார், வந்துச்சு, வரல, முடிஞ்சு வச்சு. கட் பண்ணிட்டு திரும்ப வந்து நான் வந்து அப்பாவோட தொழிலுக்கே வர்றேன்னு இங்கே வர்றார். வந்தால் அவர் வெளி உலகத்தில் கற்றுக்கொண்டதும் அவருக்கு உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை பயனால் வரக்கூடியது அந்த ஞானமும் உள்ளே சேர்ந்து அவங்க அப்பா வரக்கூடிய நுவான்சஸ் சேர்ந்து அவர் பின்னி பெடல் எடுக்கிறாரு. அவ்வளோ ஆச்சரியமான இன்னும் நிறைய சிலைகள் வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி வருது? அந்த முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்னொரு விஷயம் பார்ப்போம். கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர். அவர் தொடாத உயரம் இல்லை, பார்க்காத துயரம் இல்லை. அவர் வந்து எல்லா உயரங்களையும் பார்த்தார். அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு, அவருடைய மகள் வந்து எம்பியாக இருந்திருக்கிறாங்க, அவருடைய பேரன் வந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு, அவருடைய மகன் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, அவருடைய பேரன் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு, அவருடைய இன்னொரு பேரன் வந்து சன் டிவிங்கிற பெரிய சாம்ராஜ்யம் கொடுத்துருக்காரு, அவருடைய மருமகன் முரசொலிமாறன் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு குடும்பத்தில் இவ்வளவு பேர் இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த மொத்த குடும்பமும் கடவுள் மறுப்பாளர் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன, அப்போ கடவுள் மறுப்பு இருக்குன்னா அப்போ எப்படி வந்து நிற்குது? அதுதான் கர்மா. கருணாநிதி கடவுளை ஏற்காமல் இருக்கலாம், அவர் ஏதாவது புண்ணியம் செஞ்சிருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், அந்த பக்கம் வருவாங்க. ஆனால் அவருடைய பெற்றோர், அவருடைய முன்னோர், அவங்க தலைமுறையாக கோயிலுக்கு செஞ்சது, தலைமுறையாக வந்து புண்ணியம் செஞ்சது அவருக்கு வந்து நிற்குது. இவ்வளோதான் கர்மாங்கிறது. இன்னொன்று பாருங்கள், நான் வந்து பேங்க்கில் டெபாசிட் வச்சுருக்கேன். அது வந்து எவ்வளவு நாள் இங்கே செலவழிச்சுக்கிட்டே போகலாம். செலவழிக்க டெபாசிட் காலியாகும். அதை தொடாமல் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சேவிங்ஸில் நிற்கும். இவ்வளோதான் கர்மா. போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்கள், நம்ம வந்து பாவம் புண்ணியம்னு 2 தேதி வைக்கிறோம். பாவம் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே போகும், நமக்கு வந்து நம்முடைய பலன்களை நல்ல விஷயங்களை மைனஸ் பண்ணிட்டே போகும். புண்ணியங்கிறது ஆட் பண்ணிக்கிட்டே போகும். அப்போ மைனஸ் மாதிரி. அப்போ ப்ளஸ் வந்து அதிகமாகிட்டே போகும்போது பேலன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது, மைனஸ் வந்து அதிகமாகிட்டே போது பேலன்ஸ் கரைஞ்சிக்கிட்டே போகுது. இவ்வளோ தான் தேதி. இப்போ நான் வந்து பாவ புண்ணியங்களை தாண்டி நம்ம வந்து நிறைய நல்லது மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கேன், கெடுதல் பண்ணவே இல்லை அப்படின்னா இந்த புண்ணியங்களுடைய எண்ணிக்கையை கூட்டிகிட்டே போகும். அப்போ இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மம் மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய தலைமுறைக்கும் சேர்ந்து அது வந்து நிற்கும். திரும்பி பேங்க் டெபாசிட் வந்து நான் வச்சுருக்கிறேன். என்னுடைய பேங்க் டெபாசிட்டை என்னுடைய குழந்தைகள் யூஸ் பண்ண முடியும். அந்த டெபாசிட்டை அவங்க தொடாமல் இருந்தால் அடுத்த குழந்தைகள் தொட முடியும். அது வந்து ஒரு சொத்து மாதிரி. அதை நீங்கள் அழிக்காமல் இருந்தால் தலைமுறைக்கு எங்கள் தாத்தா வீட்டு சொத்து, எங்கள் பாட்டி சம்பாதிச்ச சொத்து, இது அந்த காலத்து சொம்பு சொல்கிறோமா இல்லையா? இது வந்து 100 வருஷமாக எங்கள் வீட்டில் சொம்பு இருக்குது. அந்த சொம்பு எப்படி 100 வருஷமாக இருக்கும் உங்களுக்கு புரியல? இதுதான் அந்த கர்மா.
அதை வந்து பேங்க் பேலன்ஸ் மாதிரி, அது வந்து அசெட் மாதிரி. அது நல்லபடியாக இருக்க இருக்க அது இருந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அது கெட்டதாக இருக்க அது மைனஸ் போகும், பின்னாடி தள்ளிக்கிட்டே போகும். இப்ப அந்த டெபாசிட் வந்து அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு போகுமா? இல்ல இந்த பண்ணவரோட அடுத்த ஜென்மத்துக்கு போகுமா சார்? நான் இதை சொன்னேனான்னு ஞாபகம் இல்லை நம்ம இந்த பாட்காஸ்ட்டில். திரும்ப சொன்னாலும் தப்பு கிடையாது. வால்மீகி வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தார், வேட்டையாடிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு வனப்பகுதியில் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து இஃப் ஐ எம் நாட் ராங், நாரதரை வந்து அவர் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக பண்ணுறார். அப்போ வந்து நாரதர் வந்து எதுக்குப்பா இப்படிலாம் நீ கொள்ளையடிக்கிறேன்னு கேட்கும்போது, என் குடும்பம் குட்டிக்காக தான் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். குடும்பம் குட்டிக்கு என்ன எதுக்குப்பா பண்ணுற நீ அப்படின்னா, இல்லை அதுதானே வந்து கடமை, நமக்கு வந்து புருஷங்காரன் வந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்துக்கணும்ல. ஆனால் பூரா பாவம்லாம் சேருமேப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி. பாவம்னா எல்லாருக்கும் தான், புண்ணியம்னா எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அப்படி வந்து அப்படியா பாவம்னா எல்லாருக்குமா, நீ போய் உங்கள் வீட்டுக்காரமாட்ட போய் நான் வந்து கொள்ளையடிக்கிறேன் அதனால பாவம் சேருது, அந்த பாவத்துலேயும் உங்களுக்கு பங்கு உண்டு தானே அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு. என்னங்க புது கேள்வியாக இருக்குன்னு டவுட் ஆகி அவர் வந்து நாரதரை கட்டி போட்டுட்டு மரத்தில் இரு நான் டவுட்டு கிளியர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை மாட்டையும் குழந்தைகிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்சுட்டு வரும்போது பூரா உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், எல்லாருமே நீங்கள் வந்து அது காசு எல்லாருமே நிறந்து செலவழிச்சு நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம், வைக்கிறோம், தூங்குறோம், வைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ என்னுடைய வருமானத்தில் உங்களுக்கு பூரா பங்கு இருக்குது, ஆனால் என்னுடைய பாவத்தில் உங்களுக்கு பங்கு இருக்குன்னா ஒத்துக்கிடுவீங்க தானே, பாவத்தை என்னுடைய பாவம் உங்களுக்கு சேரணும் ஒத்துக்கிடுவீங்க தானே. அது எப்படி ஒத்துக்கிட்டோன்னு ஒட்டுமொத்த குடும்பம் சொல்லுது. ஒய்ஃபும் குழந்தைகளும் உங்களுடைய பாவத்தை நாங்கள் எப்படி பகிர்ந்துக்க முடியும்? ஏன் அப்படின்னா, சம்பாதிச்சு போட வேண்டியது தான் உன்னுடைய கடமை. கொள்ளையடிச்சா கோயில் கைங்கரியம் பண்ணியா, நான் உழைச்சி மூட்டை தூக்கியா அப்படிங்கிறது நீ முடிவெடுக்க வேண்டியது. நீ முடிவெடுத்தது கொள்ளையடிச்சு சம்பாதிப்போம்னு. அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாவோம்? நீ மூட்டை தூக்கி சுமந்தா அந்த பாவம் வராதுல்ல. நீ கோயில் கைங்கரியம் பண்ணா புண்ணியம் வரும்ல. அப்போ புண்ணியம் வரக்கூடிய ஒரு இடத்த விட்டுட்ட, சம்பாத்தியம் வரக்கூடிய ஒரு இடத்த விட்டுட்ட, கொள்ளையடிச்சு பாவம் வரக்கூடிய இடத்த நீ தேர்ந்தெடுத்த. அப்ப நீ தேர்ந்தெடுத்தது எங்கள்ட்ட வராது. அதனால எங்களுக்கு நீ சம்பாதித்த புண்ணியம் எங்களுக்கு சேரும், நீ சம்பாதித்த வருமானம் எங்களுக்கு பங்குண்டு, உன்னுடைய பாவத்தில் எங்களுக்கு பங்கு கிடையாது. ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு நாரதர்ட்ட போய் என்னப்பா இது ஃபேமிலியிலே கைவிட்டாங்களே, இது என்னப்பா கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடுத்த ஒரு உதாரணம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு நபர் வந்து அவர் வந்து தலைமுறை தலைமுறையாக சம்பாதிச்சு வச்ச தாத்தாவுடைய வீடு வச்சிருக்கிறார். இவர் எதுவுமே செய்யாம அந்த வீடு அவருக்கு வந்துடும். தாத்தாவுடைய சொத்து அப்பாவுக்கு, அப்பாவுடைய சொத்து பையனுக்கு. இவர் எதுவுமே உழைக்க வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், எந்த குழப்பமும் இல்லை. இவர் ஒரு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் ஒரு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ப்ராப்பர்ட்டி இவர் யாருக்கு நினைக்கிறாரோ கொடுக்கலாம். 2வது, இவர் வந்து ஒரு கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு லோன் வாங்கி வச்சிருக்காரு. இந்த லோனை அவர் தான் அடைக்கணும். அந்த லோனை அவர் அடைக்கலைன்னா அண்ணனோட தம்பியோடைய அக்காவுடைய ப்ராப்பர்ட்டி ஜப்தி ஆகாது. அவருடைய ப்ராப்பர்ட்டி தான் ஜப்தி ஆகும். உங்களுக்கு புரியுங்களா நான் சொல்றது? அவர் அடமானம் வச்சாருன்னா அது ஜப்தி ஆகும். உங்களுக்கு புரியுங்களா? அடமானம் வச்சுட்டாருன்னா ஜப்தி ஆகும். அடமானம் வைக்கல. இப்போ வந்து நான் லோன் வாங்கியிருக்கேன், பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன், எதுவுமே இல்லை, பர்சனல் வாங்கியிருக்கேன். அந்த பர்சனல் லோனை நான் அடைக்கலைன்னா என் பேரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் அடைச்ச என்னுடைய மனைவி பேரில், என்னுடைய மகன் பேரில், என்னோட அக்கா பேரில், என் தம்பி பேரில் இருக்க வராது. இவ்வளோ தான் கணக்கு. அப்போ என்னுடைய பாவம் எனக்கு, என்னுடைய புண்ணியம் என்னுடைய குடும்பத்துக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ என்னுடைய பாவம் அடுத்தடுத்து தொடருமான அவருக்கு தொடரும். அவருடைய தொடர்ச்சியாக ஒரு சைடு இம்பாக்ட், அது வந்து என்ன நேரடியாக இல்லை. இப்போ பாருங்க, மெயின் இம்பாக்ட் ஆனா எனக்கு இருக்கும். மெயின் அவருக்கு தான் இருக்கும். தத்தம் கர்மமே கட்டளைக்கல், அதான் வள்ளுவர் சொன்னது. எதை வந்து சனாதன தர்மம் சொல்லுதோ அதை வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு பார்க்கணும். அப்போ அவரவர் சம்பாதிக்கிற புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும். அப்போ எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? அது யார் தெரியுமா? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஆர் தியாகராஜனுடைய பையன் பழனிவேல் தியாகராஜன் வந்து அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதாவது பிடி ராஜன் குடும்பம், அவங்க வந்து பெரிய ராஜன், பழனிவேல், தியாகராஜன், அவங்க பெரிய தலைமுறையாக பெரிய குடும்பம். அப்போ இவர் வந்து அவங்க தாத்தா மாதிரியே செஞ்சிருப்பாரான்னு தெரியாது, ஆனால் அந்த தாத்தாவுடைய பேர் வந்து ஒரு நிற்கும். இதே மாதிரி ஒரு ரவுடி, ஒரு சல்லி ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் போகிறோம் யார் தெரியுமில்ல, அண்ணா பையன். இதான் அந்த சைடு இம்பேக்ட். அப்போ அவங்களுக்கு நேரடியாக அந்த பாவம் வந்து சேராது, ஆனால் அந்த பாவம் சொன்ன குடும்பத்துடைய ஆளு, அந்த பங்குதாரர் அப்படின்னு வந்து நிற்கும் போது சமூகம் வரும்னு பார்க்கும். சைடு இம்பாக்ட், நேரடியான இம்பாக்ட் கிடையாது. ஸோ புண்ணியம் பகிர்ந்தளிக்கக்கூடியது, பாவம் தானே சுமக்கக்கூடியது. அதுதான் அவருடைய அடுத்த ஜென்மாலே வந்து நிற்கும். அது ஒரு ஜாதகம் மாதிரி நேரடியாக அவருடைய ஜாதகத்துக்கு ஒரு பலன் உண்டு, அவருடைய மனைவியோட ஜாதகத்தோட இம்பாக்ட் உண்டு, அவருடைய பிரதருடைய குழந்தையோட ஜாதகத்தோட இம்பாக்ட் உண்டு. இப்படி வேறு மாதிரி பார்க்கணும். மல்டி டைமென்ஷன் ஜாதகத்தை வந்து ஒரு ராசி பலன் பார்த்துட்டு தினசரி ராசி பலன் பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அதை மாதிரி தான் இந்த கர்மா. ஸோ இந்த கர்மா வந்து பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்களோ அது டெபாசிட் ஆகி அடுத்த ஜென்மத்துக்கும் தொடரும். நாம் ரொம்ப எளிமையாக பார்க்குறோம். குழந்தைகள், பெண்கள்,
கண் இல்லாம, காது இல்லாம சேலஞ்சோட இருக்கிறவங்க, ரொம்ப சிரமப்படுறவங்க, ஏழையா இருக்கிறவங்க, ரொம்ப திறமைசாலியா இருக்காங்க, ஏழையா இருக்காங்க. இதற்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்கோம் சொல்லுங்க? ஒரு ஒரு குழந்தை வந்து ஏன் வந்து ஹார்ட் ஆப்பரேஷன் பண்ணுது? ஒரு ஒரு 3 வயசு பிஞ்சு குழந்தைக்கு வந்து ஏன் கேன்சர் வந்து நிக்குது? இதற்கு என்ன பதில் இருக்கு? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? என்ன தப்பு செஞ்சது? அந்த அந்த வந்து இவ்வளோ பெரிய அடல்ட்டா ஒருத்தன் வந்துட்டான், அவன் ஏதோ தப்பு பண்ணான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்க முடியும்? 5 பேர் வந்து ஒரு கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. அந்த டிரைவர் தூங்கி இருந்திருப்பாரு. யாரோ பின்னாடி வந்து குடும்பமே ஜாலியா உட்கார்ந்திருக்கு. 5 பேரும் கார்ல ஆக்சிடென்ட் 20 பேர் ஆக்சிடென்ட் ஆயி யாரோ ஒருத்தன் பண்ற தப்பு 21 பேர் இறந்து போயிடுறாங்க. இது என்ன கணக்குல நிக்கும்? அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா, ஏன் இந்த உயிர் போனது? ஏன் இந்த உயிர் சஃபர் பண்ணது? இதற்கு ஏதாவது ஒரு மதத்தில பதில் இருக்கான்னு பார்ப்போம். இது கர்மா அப்படின்னு சொல்லி சொன்னா வேண்டாம் ஓரமா வச்சுருவோம். இது கர்மா இல்லன்னு வச்சுருவோம். இந்த இந்த கேள்விக்கு ஏன் 3 வயது குழந்தைக்கு கேன்சர் வருது? ஏன் 5 வயது குழந்தைக்கு ஹார்ட்ல ஆப்பரேஷன் வருது? ஏன் ஒரு குடும்பமே ஒட்டுமொத்தமா இறந்து போகுது ஆக்சிடென்ட்ல? ஏன் வந்து விமான விபத்து நடக்குது? ஏன் கரூர்ல 41 பேர் இறந்து போறாங்க? இந்த இந்த கேள்விக்கு நம்ம வந்து யோசிப்போம். மனித தவறுகள் தனி. மனித தவறுகள் தனி. இது தாண்டி அந்த உயிர் ஏன் போணும்னு யோசிப்போம். நம்ம தனியா ஒரு யோசிப்போம். அங்க அந்த அதுல ஒரு குழந்தை இருக்குல்ல. அப்ப இதுல எந்த மதத்திலாவது இதுக்கு பதில் இருக்கான்னு யோசிப்போம். நம்ம இந்த கர்மாங்கிற தியரிய விட்டுருங்க. நம்ம வந்து இதுக்கு என்ன லாஜிக் யாராவது சொல்லுங்க. ஃபேக்ட் யாராவது சொல்லுங்க. சயின்ஸ் யாராவது சொல்லுங்க. எந்த மதத்திலாவது பதில் இருக்கா? ஏன் இந்த குழந்தை இறந்தது? ஏன் ஒட்டுமொத்தமா இவ்வளவு பெரிய கூட்டம் இறந்தது? ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு தீராத நோய் வந்துச்சு? ஏன் அவர்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தார்கள்? ஏன் ஏதாவது ஒரு பதில் இருக்கான்னு பாருங்க. எந்த நியாயமும் கிடைக்காது. அதுல நீங்க சயின்டிஃபிக்கா பேசுனீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு வந்து உள்ள மாறி இருக்குது. இந்த இடத்துல வந்து அது ஒரு வந்து இது மாரி ஒரு சைஸ் ஒரு இது மாரி கிராஸ் மாரி ஒண்ணு வரும். அதுல வந்து ஒண்ணு மாறி இருக்குமாங்க. டிஎன்ஏ என்ன? ம். டிஎன்ஏங்கிறது வேற ஒண்ணும் இல்ல மரபு. மரபு என்ன? கர்மா. ஓகே. மரபுனா தொடர்ச்சி தானே. மரபுனா என்ன? இது மரபு இல்லன்னு சொல்றோம்ல. மரபுனா தொடர்ச்சி தானே. அப்ப அதுதான் அந்த கர்மா. இன்னைக்கு பண்ணது இல்ல. என்னைக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ நம்ம பண்ணது. நமக்கு கவனம் இல்லாம இருக்கும். அது வந்து அந்த ஜென்மத்தில நம்ம அந்த கான்ஷியஸா இருக்குமா? அந்த கான்ஷியஸ் நமக்கு இருந்தா, இன்னைக்கு யாராவது தப்பு பண்ணுவாங்களா? உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நேத்து பண்ணது இன்னைக்கு, இன்னைக்கு பண்றது நாளைக்கு அப்படிங்கிற கவனம் மனசுல இருந்தா யார் தப்பு பண்ணுவா? அத மறக்கிறது தான் மாயை. அத நம்ம மறந்து தான் திரும்ப திரும்ப நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம். அப்ப இதற்கான பதில் ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்குது? அதற்கான பதில் எந்த மதத்திலும் கிடையாது. ஏன் இந்த மனிதர்கள் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? அதற்கு எந்த பதிலும் கிடையாது. அதற்கு ஒரே பதில் வந்து இந்த கர்மாங்கிறது தான். இது லாஜிக்கலாக புரிந்து கொள்ளும்படியாக, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக எல்லா இடத்துலயும் இருக்குது. வேற கன்வின்சிங்கான ஆன்ஸர் யாருக்குமே இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன போல மறுமைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, திருப்பி அவன் ஏன் வந்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மறுபிறப்பு கிடையவே கிடையாது. அப்ப எந்த மதத்திலயும் இதுக்கு பதில் சொல்ல முடியல. எந்த எந்த கடவுள் எந்த ஒரு குருமாராலும் பதில் சொல்ல முடியல. இந்து தர்மத்த தவிர, இது ஏன் இப்படி நடந்ததுங்கிறதுக்கான அந்த கர்மாங்கிறத தவிர வேற எதுவுமே சொல்ல முடியல. ஹிந்து மதம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்ல. தமிழர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதனால தான் இந்த தமிழரின் தாய் மதம் இந்து மதம்னு எல்லாரும் சொல்றதுக்கான காரணம் இதுதான். தமிழும் ஹிந்து மதமும் பிரிக்க முடியாதது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான்.